வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற நீங்கள் எக்ஸிட் போகிறீங்க, ஃபைனல் எக்ஸிட் சவுதியை முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுக்கான புது ரூல் 2025 புது ரூல் ஜவதா தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூலு அப்படிங்கிறதும் இக்காமா வேலிட்டி அதுக்கு இருக்கணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகிறதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், கையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும், அது எப்படி செக் பண்ணுறது, ஃபைனல் எக்ஸிட் உங்களுக்கு அடிச்சிட்டாங்களா, கம்பெனி அடிச்சிருக்காங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சவுதியில் லோன் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, இல்லை வயலேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களாம் எப்படி ஃபைனல் எக்ஸிட் போகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த பக்கம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது உங்கள் இக்காமா 30 நாளாவது இருக்கணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நிறையா பேர் எக்ஸிட் இப்போ எனக்கு இக்காமன்னு 2 வாரத்தில் முடியுது, நான் இப்போ ஃபைனல் எக்ஸிட் எடுக்க முடியுமா அப்படிமாரி இருக்கிறீங்க. நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியாது. ஓகேங்களா? குறைஞ்சது ஒரு 30 நாளாவது இக்காமா இருக்கணும் அப்படிமாரி ஜவதா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு 45 நாள் இக்காமா வேலிடிட்டி இருக்குது. நான் இப்போ எக்ஸிட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கலாம். அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கிறதுலேருந்து எவ்வளோ இக்காமா உங்களுக்கு காலம் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளில போயிடணும். உதாரணத்துக்கு என் இக்காமா 45 நாள் இருக்குது, எனக்கு எக்ஸிட் அடித்தாச்சு அப்படின்னா 45 நாளுக்குள்ளே நான் இந்த நாட்டை விட்டு வெளில போயிடணும். சரி, எனக்கு இக்காமா 8 மாதம் இருக்குது ப்ரோ, ஆனால் நான் இப்போ எக்ஸிட் அடிக்கிறேன் அப்படின்னா 8 மாதத்துக்குள்ளே போகலாமானா கிடையாது. 60 நாள் டைம். நீங்கள் எக்ஸிட் அடித்து 60 நாளுக்குள்ளே இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடணும். அதுதான் ரூலு. இன்னொன்று, நீங்கள் எல்லாம் 2-3 எனக்கு 1 வாரம் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. குறைஞ்சது 1 மாதமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இக்காமாவை வேலிடிட்டியை பார்த்துங்க. அவங்க கம்பெனிகிட்ட சொல்லுங்கள், அவங்க எக்ஸிட் கொடுப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது பண்ணி அடித்து நீங்கள் ஏர்போர்ட் போய் திரும்ப வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் பேப்பரை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எந்த வயலேஷனும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த லோனும் இருக்கக்கூடாது. சவுதியில் 0 இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்களோ அதுக்கான எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணியும் உங்கள் கம்பெனியில் நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் எக்ஸிட் அடிக்கணும். இல்லை நீ உனக்கு தாரேன், இல்லை இப்போ நான் எக்ஸிட் அடிச்சிடறேன் 2-3 நாள் உனக்கு தரேன் அப்படின்ட்டு உங்களை ஏமாற்றையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி வாங்கிடுங்க. உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே காசு வாங்கிடுங்க. 5 வருஷம்னா 5 வருஷத்துக்குள்ளே காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்க. ஏன்னா நீ அனுப்பிடுறேன்னு சொல்லி நிறைய கம்பெனி ஏமாற்ற போங்க. ஏன்னா லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கலாம். நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் பிரச்சனை முடிச்சிடணும். அதேமாதிரி உங்கள் பேரில் எந்த வயலேஷனும் இருக்கக்கூடாது, எந்த லோனு, எந்த பில்லு பாக்கி எதுவுமே இருக்கலாம் 0 பண்ணிவிட்டு அனுப்பிவிடுங்க. குறைஞ்சது இக்காமா 30 நாளாக இருந்தால் தான் நீங்கள் ஏர்போர்ட் போய், ஏன்னா நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணுற மாரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உள்ள ரூல்ஸ் படி உங்கள் மேலே ஃபைனான்ஸ் இருக்கோ இல்லை இக்காமாவே இல்லைனாலும் உங்கள் அப்சர்லேயே உங்களால் எக்ஸிட் அடிக்க முடியாது. அப்படி மாரி ஆப்ஷன் வந்துட்டு. ஓகேங்களா? இன்னொன்று, அப்சர் நம்மளே எக்ஸிட் அடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நம்மளே எக்ஸிட் அடிக்கலாம். இப்போ நான் சொன்ன ரூல் படி தான் உங்களுக்கு இக்காமா வேலிட்டியாக இருக்கணும். நீங்கள் கரண்ட் கம்பெனியில் எல்லா பிரச்சனையும், அதாவது உங்களோட வயலன்ஸோ இல்லை வயலேஷனோ இல்லை காசு பணம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உங்கள் கம்பெனி உங்களை 3 மாதம் ரினியூ பண்ணணும். கம்பெனி மேலே நிறையா தப்பு இருக்கும். சேலரி சரியாக தரலை, உங்கள் கம்பெனி ரெட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களே அப்சரில் போய் எக்ஸிட் அடிக்கலாம். அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுலேருந்து ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. 10 நாளில் உங்கள் கம்பெனி ரிப்ளை தரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸிட் வந்துடும். ஆனால் எக்ஸிட் நீங்களாக அடிச்சிங்க அப்சர் வழியா அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக சவுதி அரேபியா வர முடியாது. அதே உங்கள் கஃபீல் அப்சர் பிஸ்னஸ்லேயோ இல்லை முக்கியம் அப்ளிகேஷன்லேயோ போய் உங்களுக்கு அவன் எக்ஸிட் அடித்தா அப்படின்னா நீங்கள் திரும்ப புது விசாவில் கூட நீங்கள் வேறு கம்பெனிக்கு சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையலாம். அடுத்த நாளே எக்ஸிட் அடித்து ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே இறங்கிட்டு அடுத்த நாளே நீங்கள் புது விசா அடித்து நீங்கள் ஊருக்கு வரலாம். அது எந்த பிரச்சனைக்கு வராது. ஓகேலா? இதுதான் ஃபைனல் எக்ஸிட் உள்ள சின்ன அப்டேட்டு தான். அதாவது இக்காமா உங்களுக்கு வேலிட்டி இருக்கணும், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பேனு பயண தடை அப்படிங்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் இப்போ உண்டா அப்படின்னா அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் லீவுக்கு போய் உங்கள் இக்காமா முடிஞ்சாலும் சரி, இல்லை உங்கள் லீவு முடிஞ்சாலும் சரி,
நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம், புது விசாவில் வரலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துங்க. அப்புறம் நிறையா பேருக்கு டவுட், நான் ஃபைனல் எக்ஸிட் போகிறேன், இங்கே எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணணுமா அப்படிமாரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படி கேட்கணும், அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கணும், அதை மட்டும் இது உள்ள காசை மட்டும் நீ எடுத்து நீங்கள் ஊருக்கே போய்ட்டுருக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் எதுவும் கிடையாது சவுதி அரேபியா பொறுத்தவரையும். ஓகேங்களா? லீவ் அடித்தாங்க அப்படின்னா லீவில் உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் சவுதி அரேபியா உள்ள வெளில போகணும் அப்படின்னு ஒரு அந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் பார்த்துடலாம். எக்ஸிட் அடித்தாலும் அதேமாதிரி உங்களுக்கு பேப்பர் இருக்கும். அந்த எப்படி பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், முக்கியம் அப்ளிகேஷனில் போய் வெப்சைட்டில் போய் நம்ம அந்த பேப்பர் எடுக்கணும். ஸோ அது எப்படி அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களால் ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டி கம்பெனிக்கு நினச்சா பேப்பர் தரலாம். நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்சர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இக்காமா இருக்கும், பாஸ்போர்ட் டீட்டெயில் இருக்கும். அது கீழே மை விசா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை விசாக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டா அப்படின்னா அதிலே ஃபைனல் எக்ஸிட் அடித்து இத்தனை தேதிக்குள்ளே வெளியில் போகணும் அப்படிமாரி அதிலே உங்களுக்கு இருக்கும். உங்கள் அப்சர் அப்ளிகேஷன் உள்ளே போய் பார்த்தாவே தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் இப்படி போகணும் அப்படி போகணும் நான் சொல்லித்தரல. அதேமாரி ரெண்டாவது, நீங்கள் உங்கள் கம்பெனி ரெட்டாக பச்சையில் இருக்கா மஞ்சளாக இருக்கான்னு பார்க்கறதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதுக்குள்ளே போய் பார்த்தாவே நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இதேமாரி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. ஓகேங்களா? ஃபைனல் எக்ஸிட் அடிக்கணும்னா நினப்பு வச்சுங்க, உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டோ எந்த பண கஷ்டமோ எந்த வயலன்ஸோ இருக்கக்கூடாது. இக்காமல் குறைஞ்சபட்சம் 30 நாள் இருக்கணும், 1 மாதம் இருக்கணும். 60 நாளுக்கு இக்காமல் உங்களுக்கு கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 60 நாளுக்குள்ளே சவுதி அரேபியா கூட வெளியில் போயிடணும். ஒருவேளை நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் எப்படி கேன்சல் பண்ணுறது, நான் இப்போ ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டாங்க என் கம்பெனி, ஆனால் நான் கேன்சல் பண்ணணும், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் எப்படி உங்கள் ஃபைனல் எக்ஸிட்டை உங்களுக்கு புது கம்பெனியில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படிமாரி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸிட் அடிச்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு புது கம்பெனியில் வேலை கிடச்சிட்டு நான் நாட்டோட வெளில போகாமல் அந்த ஃபைனல் எக்ஸிட்டை கேன்சல் பண்ணிட்டு புது கம்பெனிக்கு போக முடியுமா அப்படிங்கிறத நான் தனியாகவே வீடியோ போடுறேன். அது ஒரு பெரிய வீடியோ, ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அது எப்படி அப்படின்னு போடுறேன். தொடர்ந்து இதேமாரி வீடியோஸ் பார்க்கணும், சவுதி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் supporting.